ஐபிஎல் 2026க்கான மினி ஆக்ஷன் இன்னைக்கு துபாயில வச்சு நடந்துச்சு. இதுல சிஎஸ்கே வந்து ஒரு சில பிளேயர்ஸை எடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி சிஎஸ்கே கொஞ்ச நேரமா ரொம்ப அமைதியாவே இருந்தாங்க. என்னோட கணிப்பு படி லியாம் லிவிங்ஸ்டனுக்கு போவாங்கன்னு நினைச்சேன். பட் அவங்க வந்து போவே இல்லை. அவரும் அன்சோல்ட் ஆயிட்டாரு. சரி, ரச்சின் பத்திரனா அந்த மாதிரி ஏதாவது பிளேயருக்கு போவாங்களா அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கும் போல. என்னதான் அந்த காசி தாத்தா பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா 14.20 கோடிக்கு ஒரு அன்கேப்டு இந்தியன் பிளேயர் எடுத்திருக்காங்க. பிரசாந்த் வீர் அப்படின்ற ஒரு அன்கேப் பிளேயர் தான் எடுத்திருக்காங்க. சரி, தலைமை அப்படி என்னதான் பெருசா பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு பார்த்தா நொறுக்கி விட்டுருக்கான்னு தான் சொல்லணும். சரி, இவர் அப்படி என்னதான் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தா மறந்துட்டாங்க. பேய் ஃபார்ம்ல இருக்காருன்னு சொல்லியே ஆகணும். ஜடேஜாவை நம்ம மிஸ் பண்ணியிருந்தாலுமே இவரு ஜடேஜா கிடைச்ச ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்னே சொல்லலாம். அவரோட பிளேஸ் அவ்வளவா யாராலையும் ஃபுல்ஃபில் பண்ணிட முடியாது. இருந்தாலுமே நம்ம மனசை திடப்படுத்தி இவரை வந்து நம்ம ஒரு மினி ஜடேஜாவா நம்ம வச்சுக்கலாம். இப்ப இவர் எதுக்கு சிஎஸ்கே இவ்வளவு கோடி கொடுத்து எடுக்கணும், அத்தனை பிளேயர் இருந்தோம், அப்படி என்ன இவன் பண்ணா அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். அதை சொல்றேன். பிரசாந்த் வீர் யூபிஎஸ் என்பவர் யூபியில் நடக்கக்கூடிய T20 லீக், அதாவது யூபி T20 லீக்ல இவர் வந்து நோய்டா சூப்பர் கிங் அப்படின்ற டீமுக்காக விளையாடுறாரு. அந்த சீசன்ல இவரு ஒரு ஆல்ரவுண்டரா பேட்டிங்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 320 ரன் விளாசி விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர்கிட்ட ஒரு ஸ்பெஷல் இருக்கு. 6 அடிச்சா செம்ம கிளியர் கட் அடிப்பாரு. குருட்டாம்போக்குல பட்டு போறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. தலைமா இறங்கினானா வேற லெவல் 6 தான். அதுவும் பர்ஃபெக்டா போகுனே சொல்லலாம். அடுத்ததா பிசிசிஐ Under-23 ஓடிஐல, அதாவது இது ஒரு ஸ்டேட் டிராஃபி எலைட் மேட்ச். இதுல அவர் வந்து யூபி டீமுக்காக விளையாடுறாரு. அதுல இவர் மொத்தமா ஒரு 376 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் வந்து கிட்டத்தட்ட 94 வச்சிருக்காரு. அண்ட் மொத்தமா 18 விக்கெட்டும் அதில் எடுத்திருக்காரு. 18 விக்கெட் அப்படின்னு சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கும் தலைவன் எந்த லெவல்ல ஸ்பின் போடுறான் அப்படின்ட்டு. அதே பிசிசிஐ டோர்னமெண்ட்ல ஃபைனல், அதாவது தமிழ்நாட்டுக்கும் யூபிக்கும் நடக்குது. அதுல வந்து இவரு தமிழ்நாட்டுக்கு அகேன்ஸ்டா 87 ரன் 65 பால் அடிச்சிருக்காரு. அதோட நிப்பாட்டினாரா அப்படின்னு கேட்டா இல்ல, 3 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. ஒரு ஆல்ரவுண்டரா அவரோட கடமையை கரெக்டா பண்ணிட்டு வராரு. இதனாலதான் சிஎஸ்கே இவருக்கு இவ்வளவு கோடி ரூபாய்க்கு போயிருக்காங்க. இவர் ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஒரு வீடியோல நம்ம சொல்லிட முடியாது. 26ல அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஐபிஎல்ல எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்தாதான் நம்ம ஒரு கிளியர் கட்டான வியூ நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும். எனிவே, ஜடேஜா போயிருந்தாலும் நம்ம வருத்தப்பட்டு வந்திருக்கலாம். ஆனா ஜடேஜாக்கு பதிலா இவர் கிடைச்சிருக்காருன்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படுவோம். இன்னைக்கு பிரசாந்த் வீர் ஜடேஜாவோட பொசிஷனை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாரா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இது போல அப்டேட்டுக்கு இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.